எனக்கு தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் தேவை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நாள் எனக்கு தேவை. இந்த நாளுக்கு நோக்கி நான் உட்காரலை இந்த சோடசக்கலை நேரம்ல. இந்த 4 தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் எனக்கு தேவை அப்படின்னு உட்காருங்க. புரிஞ்சுங்க, சூட்சமம் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ டெக்னிக்கலாக கேட்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்ன கேட்குறோம், எப்போ எனக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் இருக்கிறோங்க நார்மலாகவே. போப்போ எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, சொந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அது அமைய மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் புலம்பிக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாமல் அந்த சோடசக்கலை நேரத்துலையும் புலம்பிக்கிட்டே இருக்கும். புலம்புறது என்ன ஆகுது, கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, இடியாமல் முடியல, கஷ்டம், ஆரோக்கியமாக இல்லை, உடம்பு சரியில்லை. இந்த புலம்பல் அந்த சோடசக்கலை நேரத்தில் நமக்கே தெரியாமல் சொல்லும்போது சரியில்லை, இல்லை இல்லை இல்லையாப்பா, இல்லைன்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லாத நிறைய கொடுத்துடலாம். அவனுக்கு எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறானோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்லாததை நிறையா கொடுத்துருவாங்க. எது இல்லாதது திரும்ப திரும்ப அந்த கஷ்டம் கடத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எது அந்த ஃப்ரீக்குவன்சி.